இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஷின்ஸ் என்னன்றத பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி, ஊழியர்களுக்கான முழு அளவிலான சுகாதார பாதுகாப்பில் முதலிடம் வகிக்கின்ற நாடு எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி துருக்கி, ஆப்ஷன் சி சீனா, ஆப்ஷன் டி சுவிட்சர்லாந்து. ஊழியர்களுக்கான முழு அளவிலான சுகாதார பாதுகாப்பில் முதலிடம் வகிக்கின்ற நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் இந்தியா. அடுத்த கேள்வி, இன்னைக்கான இரண்டாவது கேள்வி, ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டைம் அவுட் முறையில் ஆட்டமிழப்பு செய்யப்பட்ட முதல் கிரிக்கெட் வீரர் யார்? ஒருநாள் போட்டியில் டைம் அவுட் முறையில் ஆட்டமிழப்பு செய்யப்பட்ட முதல் கிரிக்கெட் வீரர் யார்? ஆப்ஷன் ஏ ஸ்டீவ் ஸ்மித், ஆப்ஷன் பி ஏஞ்சலினா மேத்யூஸ், ஆப்ஷன் சி டெவோன் கான்வே, ஆப்ஷன் டி மிச்சல் சாட்னர். ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் டைம் அவுட் முறையில் ஆட்டமிழப்பு செய்யப்பட்ட முதல் கிரிக்கெட் வீரர் யார்? கேள்விக்கான சரியான பதில் ஏஞ்சலோ மேத்யூஸ். மூன்றாவது கேள்வி, மகளிர் ஹாக்கி போட்டியில் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பையை வென்ற நாடு எது? மகளிர் ஹாக்கி போட்டியில் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பையை வென்ற நாடு எது? ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஆப்ஷன் பி வங்காளதேசம், ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி பூட்டான். மகளிர் ஹாக்கி போட்டியில் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பையை வென்ற நாடு எது? சரியான பதில் இந்தியா. அடுத்த கேள்வி, இன்னைக்கான நான்காவது கேள்வி, சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் 95வது உறுப்பினராக இணைந்துள்ள நாடு எது? சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் 95வது உறுப்பினராக இணைந்துள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ பிரேசில், ஆப்ஷன் பி சிலி, ஆப்ஷன் சி அல்ஜீரியா, ஆப்ஷன் டி அர்ஜென்டினா. சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் 95வது உறுப்பினராக இணைந்துள்ள நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் சிலி. ஐந்தாவது கேள்வி, யாருடைய பிறந்த நாளானது தேசிய கல்வி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி, யாருடைய பிறந்த நாளானது தேசிய கல்வி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ சர்தார் வல்லபாய் பட்டேல், ஆப்ஷன் பி மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ஆப்ஷன் சி ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் டி காமராஜ். கேள்வியை திரும்ப பார்க்கலாம். யாருடைய பிறந்த நாளானது தேசிய கல்வி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? சரியான பதில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஆறாவது கேள்வி, உலகின் முதல் பெண் எந்திர மனித தலைமை நிர்வாக அதிகாரிக்கு வழங்கப்பட்ட பெயர் என்ன? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான ஆறாவது கேள்வி, உலகின் முதல் பெண் எந்திர மனித தலைமை நிர்வாக அதிகாரிக்கு வழங்கப்பட்ட பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ நாடின், ஆப்ஷன் பி மிகா, ஆப்ஷன் சி வியோமிரா, ஆப்ஷன் டி சோஃபியா. உலகின் முதல் எந்திர மனித தலைமை நிர்வாக அதிகாரிக்கு வழங்கப்பட்ட பெயர் என்ன? கேள்விக்கான சரியான பதில் மிகா. அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஏழாவது கேள்வி, பெண்குயின் கால்வாய் திட்டம் பெண்குயின் கால்வாய் திட்டம் எந்தெந்த கடல்களை இணைப்பதற்காக முன்மொழியப்பட்டுள்ளது? பெண்குயின் கால்வாய் திட்டம்
எந்தெந்த கடல்களை இணைப்பதற்காக முன்மொழியப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ செங்கடல் மற்றும் மத்திய தரைக்கடல். ஆப்ஷன் பி தென் சீன கடல் மற்றும் பிலிப்பைன்ஸ் கடல். ஆப்ஷன் சி வடகடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல். ஆப்ஷன் டி தென் சீன கடல் மற்றும் சுலு கடல். பென்குயின் கால்வாய் திட்டம் எந்தெந்த கடல்களை இணைப்பதற்காக முன்மொழியப்பட்டுள்ளது? கேள்விக்கான சரியான பதில் செங்கடல் மற்றும் மத்திய தரைக்கடல். அடுத்த கேள்வி, இன்னைக்கான 8வது கேள்வி. வால்கன் 2020 திட்டம் பின்வரும் எதனுடன் தொடர்புடையது? வால்கன் 2020 திட்டம் பின்வரும் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ மிகவும் சக்தி வாய்ந்த சோனார். ஆப்ஷன் பி மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணை. ஆப்ஷன் சி மிகவும் சக்தி வாய்ந்த லேசார். ஆப்ஷன் டி மிகவும் சக்தி வாய்ந்த ரேடார். வால்கன் 2020 திட்டம் பின்வரும் எதனுடன் தொடர்புடையது? சரியான பதில் மிகவும் சக்தி வாய்ந்த லேசர்.